وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் மிகச் சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் எம் மீது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பேசாத செல்வம் என்ற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை நமக்குள் ஞாபகப்படுத்திக் கொள்வது, இந்த செல்வத்தின் மீது கவனம் செலுத்தப்பட்டு மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேசாத செல்வம் என்ற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கு இன்று சுகையினம் காரணமாக பேசுகின்ற பொழுது சில இடைஞ்சல்கள் வந்தால் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டியவனாக, அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா பல்வேறுபட்ட அருட்கொடைகளை, செல்வங்களை நமக்கு தந்திருக்கிறான். எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செல்வங்களாக சிலவைகளை அதிக கவனம் எடுக்குகிறோம், முயற்சி செய்கிறோம். அது தன்னகத்திலே இருந்து போகும் என்று சொன்னால் நிம்மதியற்ற நிலையெல்லாம் அடைகிறோம். உதாரணமாக பணத்தை எடுத்துக்கொண்டால் அதை நாம் செல்வம், நகையை எடுத்துக்கொண்டால் செல்வம், அழகான ஒரு வீட்டை கட்டுவதென்றால் செல்வம், ஒரு சிறந்த ஒரு வாகனத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் செல்வம். இந்த செல்வங்களை நாம் பேணி பாதுகாப்பதிலும் இதனை அடைந்து கொள்வதிலும் நாம் மிக்க அவதானமாக இருக்கிறோம். அதற்காக நாம் பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் பேசாத செல்வம் என்று சொல்லக்கூடிய சில செல்வங்கள் இருக்கிறது. அந்த செல்வங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் காலம் அல்லது நேரம் என்று சொல்லுவோம். இந்த காலம் நேரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் நம்மிடம் பேசாது. அதே போன்று நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியிலேயும் ஏனைய செல்வங்களை போன்று நேரத்தை ஒரு பிரதானமான செல்வமாக நாம் பேசுவதும் கிடையாது. ஆனால் ஏனைய மதத்தவர்களிடத்தில் இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம், நேரம் ஒரு மிக முக்கியமான செல்வம் என்கிற விஷயத்தில் அவர்கள் மிக அவதானமாக இருக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் ஜோசியரை கூப்பிட்டு குறித்த நேரத்தில் நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஜோசியர் சொன்ன சந்தர்ப்பத்தை அடையாளப்படுத்தி அதிலே திருமணம் முடிக்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு பிசினஸை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மத குருமார்களை அழைத்து இந்த நேரம் தான் சரியான நேரம் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி கொடுத்தால் அந்த நேரத்துக்கு அந்த பிசினஸை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இப்படி மூட நம்பிக்கைகளும் ஏனைய
மதத்தை சார்ந்த சகோதரர்களும் இந்த நேரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான செல்வம் என்கிற விஷயத்தில் கவனம் எடுப்பதையும் விட நாம் மிக பலகீனமாக இருக்கோம். இதை செல்வமாக நாம் பார்ப்பது கிடையாது. நேர காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி போகிறது என்றே சிலருக்கு தெரியாமல் விடிந்து விடுகிறது. இரவு நேரத்தை அடைந்து விடுகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தந்த பெரிய செல்வம் என்பதை நாம் கணக்கெடுக்காமலேயே இன்று நரைமுடி வந்து விட்டது நமக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு நேரம் என்கிற இந்த செல்வத்தை மிக முக்கியமான செல்வமாக பல விடயங்களின் ஊடாக அவன் நிரூபிக்கிறான். உதாரணமாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கிய சில இபாதத்துக்களை எடுத்து பாருங்கள். தொழுகை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நோன்பு எடுத்து பாருங்க. ஃபஜ்ருடைய நேரம் முதல் மக்ரிபுடைய நேரம் வரைக்கும். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள். துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த நேரத்தில் தான், அந்த காலத்தில் தான், குறித்த இடத்துக்கு சென்றுதான் நாம் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இஸ்லாம் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை பல இபாதத்துக்களின் ஊடாக தொடர்புபடுத்தி பேசுகிறது. நேரம் என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான செல்வம் என்று. எந்த அளவுக்கு அது முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், நேரத்தை சத்தியம் என்று பேசுகிறான். அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் இடுகிறான் என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதால அல்லாஹ் சத்தியம் விடுவான் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். நேரத்தின் ஒவ்வொரு டைமிலேயும் அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, வல் துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இப்ப அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். அல்லாஹ் தஆலா இபாதத்துக்களிலே இணைத்து இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறான். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தான், அந்த செல்வத்தை பெருசாக நினைக்கிறோம். நகையை தந்தான் பெருசாக நினைக்கிறோம். ஆண் பிள்ளைகளை தந்தான் பெருசாக நினைக்கிறோம். வாகனத்தை தந்தான் பெருசாக நினைக்கிறோம். இன்னொரு செல்வங்களை எல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்தான், அதை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் மிக அவதானமாக இருக்கிறோம். ஆனால் இந்த நேரம், காலத்தின் மீது, இந்த செல்வத்தின் மீது நாம் கவனம் கொள்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக யோசிச்சு பாருங்க. இன்றைய பிசினஸ் மேன்கள் எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? சுபகில்லை, அவங்க நினைச்ச மாதிரி எழும்புறாங்க. அந்த காலம் பூரத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை. வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ், அவங்க நினைச்ச மாதிரி இந்த உலகத்திலே ஒவ்வொரு இடத்திலேயும் வைத்து நேர காலத்தை அனாவசியமாக கழிக்கிறார்கள். இரவு நேரம் பஜார், சில வீட்டிலே 11 மணி வரைக்கும் சிலர்கள் தூங்குகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதளவு தான் மேக்சிமம் வாழ்வான். இப்ப நம்ம சொத்தை பாதுகாக்கணும் என்கிற விஷயத்திலையும், அது செல்வம் என்கிற விஷயத்திலையும் மிக அவதானம் கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உடைய அஜல் வந்தா உன் உயிரை நான் கைப்பற்றுவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த கால எல்லை தான் இந்த உலகத்திலே உங்களுக்காக வழங்கப்பட்ட கால எல்லை. இப்ப காலம் போக போக 20 வயசு அடைஞ்சிட்டோம், 30 வயசு அடைஞ்சிட்டோம். அப்ப இது ஒரு செல்வம். இந்த செல்வம் நம்மை விட்டு போக போகிறதே. இந்த செல்வத்தை பேணி பாதுகாக்க வேண்டுமே. இதை பற்றி என்னுடைய பிள்ளை பேசுவது கிடையாது, மனைவி பேசுவது கிடையாது, நண்பர்கள் பேசுவது கிடையாது. நான் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா தந்த செல்வத்தில் மிக பிரதானமான செல்வம் இந்த நேரம், இந்த காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல், பேசாமலேயே இதை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அஜல் வந்துவிட்டால் நாம் ஏன் பிறந்தோம், எங்கு செல்ல போகிறோம்,
என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, கபருடைய வாழ்வு என்ன, மறுமையினுடைய வாழ்வு என்ன என்பதை எல்லாம் சிந்திக்காமல் தானே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த நேரத்தை பற்றி நாம் சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. உங்களுக்கு தந்த செல்வத்தை எல்லாம் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா தந்த செல்வத்தின் மிக பிரதானமான செல்வம் இந்த நேரமாக இருக்கிறது. வாலிபர்களை சிந்தித்து பாருங்கள், வயோதிபர்களை சிந்தித்து பாருங்கள், தொழில் அதிபர்களை சிந்தித்து பாருங்கள். இன்று மார்க்கம் பேசுகின்றோம் என்ற பெயரிலே விரண்டாவாதம் பேசுகின்றவர்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எம்மிடத்திலே தரப்பட்ட ஒவ்வொரு செல்வத்தையும் பற்றி விசாரிப்பான். அந்த விசாரணையின் பொழுது நம்முடைய கால நேரம் பற்றி விசாரிப்பானே, அதற்கான பதிலை எந்த அளவுக்கு நல்ல அமல்களினால் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் மனசாட்சியோடு தம்முடைய மனக்கண் முன் கொண்டு வந்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. நாளை மறுமை ஒன்று இருக்கிறது. அந்த நாளை மறுமையில் ஒரு மனிதனிடத்தில் பிரதானமான 4 கேள்விகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அந்த கேள்விகளில் ஒன்று அவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த வயது காலம் வரைக்கும் வாழ்ந்து அவன் என்ன செய்தான் என்பதை பற்றி பதில் சொல்லாமல் அவனுடைய காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது. இது ஒரு பேரிடி. அல்லாஹ் 50 வருஷம் தாரான்னு சொன்னா, நீ 50 வருஷ காலத்தை நீ எப்படி கழித்தாய் என்று சொல்லாமல் காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது. இந்த கவலை தாண்ட மனைவிக்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. எப்பயாவது வயசு போகுது தொழல, வயசு போகுது குர்ஆன் ஓதல, வயசு போகுது சதக்கா கொடுக்கல, வயசு போகுது சரியா நோன்பு பிடிக்கல, வயசு போகுது ஜகாத் கொடுக்கல, வயது போகுது இன்னும் ஆன்மீகம் தன்னிடத்திலே வலுப்பெறவில்லை. யாராவது கவலைப்படுகிறார்களா? இந்த செல்வத்தை பற்றி யாராவது பேசுகிறார்களா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அதப்பா நீ உனக்கு மறுமையில் கேட்கப்பட இருக்கிற 4 கேள்விகள் இருக்கிறது. அந்த 4 கேள்விகளுக்கு முன்னால் பதில் சொல்லாமல் காலை தூக்கி அடுத்த கணம் வைக்க முடியாது. அப்ப நம்ம வாழ்ந்த அஜல் வரைக்கும், அந்த காலம் வரைக்கும் நான் பொருளாதாரம் தேடினேன், தூங்கினேன், பஜார் அடிச்சேன், குடும்பத்தாரோடு இந்த உலகத்தில் இருந்த அனைத்து பங்கனுக்குள்ளேயும் நுழைந்தோம், வட்டியோடு சம்பந்தப்பட்டோம், விபச்சாரம் செய்தோம், ஹராமான முறையிலே பொருளாதாரத்தை தேடினோம், பாவம் செய்தோம், பெற்றோருக்கு துரோகம் செய்தோம், மனைவிக்கு துரோகம் செய்தோம். இப்படி சொல்லிட்டா நாங்க அடுத்த கணம் காலத்துக்கு நாங்க வைக்க போகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இந்த காலம் என்ற செல்வம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து பேசுகிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். நம்ம எல்லாம் சொர்க்கம் போகணும் தானே, அதுக்குத்தானே மாஷா அல்லாஹ் கொள்கை ரீதியாக ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சொர்க்கம் போவோம் மாஷா அல்லாஹ். நம்ம எந்த அளவுக்கு வேறு செல்வத்துக்கு போட்டி போடுகிறோம், சண்டை பிடிக்கிறோம், அந்த செல்வத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் டைம் வேஸ்டா போகுதே, மௌத்தை நெருங்குறேனே, அஜலை நெருங்கிக் கொண்டிருக்கிறேனே, இந்த செல்வத்தை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்கிற கேள்வி, மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்களை சகரண்ட நரகத்திலே நுழைவித்தது எது என்று சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்க, நரகவாதிகள் சில பதில்களை சொல்லுவார்கள். இப்ப அந்த பதில்ல என்னட்ட எல்லாம் அந்த பதில் இருந்தா என்ன நிலப்பாடு என்ன என்ற அச்சல்ல எனக்குரிய அந்த 50க்கும் 60க்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில நரகவாதிகள் சொல்லுகிற அந்த பதில்கள் தன்னிடத்தில், தன்னுடைய மனைவிடத்தில், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்தால் எனக்கு என்ன விசேஷமா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்து விடுவானா? அவர்கள் சொல்லுகிற பதிலில் முதலாவது பதில், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை.
அவங்களோட வயசுல அவங்க என்ன செய்யல, அவன் 40 வருஷம் 50 வருஷம் வெறுமனை கொத்துபா கேட்கறதுக்கு மட்டும் மாறதி, அல்லது கடைசியில ஒரு தொழுகைக்காக கலந்து கொண்டு தொழுகிற ஒருவனாக போகிறான். அவன் தொழுகையில் பேணுதல் இல்லாமல் அவன் சக்கர் என்ற நரகத்திலே இருக்கிறான். தொடர்ந்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நான் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. யாரு கவனம் எடுக்கும்? ஒரு காலம் இருந்தது, வெள்ளிக்கிழமை என்று சொன்னா நண்பர்களை கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கிற மனப்பாங்கு இருந்தது. அந்த எங்களுடைய அஜலுக்குட்பட்ட வகையில் ஏழைகளை பராமரிக்கிற விஷயத்திலே நாம் கவனம் கொடுத்தோம். அதுவும் இல்லை. பிரதானமாக இதைத்தான் நாம் அதிகமாக செய்கிறோம். குறிப்பாக வாலிபர்கள் செய்கிறார்கள். பொருளாதாரத்திலே அதிக மோகம் கொண்டவர்கள் செய்கிறார்கள். வீட்டிலே உள்ள பெண்மணிகள் செய்கிறார்கள். வாலிப ஆண்களும் பெண்களும் செய்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த உலகத்திலே வீணாக காலங்களை கழித்தவர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய காலத்தை கழித்தோம். அதனால நாங்கள் சக்கர என்ற நரகத்துக்குள் இன்று அகப்பட்டிருக்கிறோம் என்று சக்கர என்ற நரகத்தில் இருந்து கொண்டவர்கள் சொல்லுவார்களாம். என்ன காரணம்? தொடர்ந்தும் அவர்களுடைய மனோநிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் நாங்கள் மறுமை நாளை குறிப்பித்தோம். சொல்லி இருக்கிறது, உனக்கு மௌத் இருக்கிறது, கபருடைய வாழ்வு இருக்கிறது, மறுமை இருக்கிறது. இப்ப யாருக்கு அந்த சிந்தனை வந்து இன்றைக்கு நான் எனக்கு மாஷா நல்ல புத்தி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஜமாத்தோடு வைத்து நம்ம தொடரும் எல்லாம் மறுமையில விசாரிப்பான். உணர்வு இல்லைன்னு சொன்ன மறுமையை பொய்ப்பிக்கிறோம். எதுவரைக்கும் அதை பொய்ப்பிக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். பொருளாதாரம் செல்வம் என்று எனக்கு புரிந்தது, நகை செல்வம் என்று புரிந்தது, வீடு செல்வம் என்று புரிந்தது, நான் ஒரு கடைக்கு பல கடைகள் திறக்க வேண்டும், அது என்னுடைய சொத்து என்று புரிந்தது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வீணாக நேர காலத்தை கழித்தவர்களோடு சேர்ந்து நாங்கள் கழித்தோம், மறுமை நாளை பொய்ப்பித்தோம். அவர்களுடைய மௌத் வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அஜலை, அவர்களுடைய நேரத்தை அவர்கள் செல்வமாக நினைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சக்கர் என்ற நரகத்திலே இருப்பவர்களை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பண்பில் எத்தனை பண்பு என்னுடைய வீட்டாளத்தில் இருக்கிறது, எத்தனை பேருடைய அஜல் போகிறது, காலம் போகிறது. இந்த செல்வத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, டைம் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில். உங்களுக்கு மத்தியில் நீங்க அதை பத்தி பேசுறது இல்லை, அதுவும் உங்களோட அது பேசாத செல்வம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நேர முகாமைத்துவம், நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து என்பதை புரிந்து அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ள சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்வதன் உள்ள சகோதரர்களை, முஸ்லிம்கள் நாம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம், நம்மை மௌத்து துரத்தி கொண்டிருக்கிறது. நிறைய கபூல்கள் தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மையவாடியிலே. போன காலத்தை எங்களால் பிரிக்க முடியாது. வியாழக்கிழமை நான் சுவையினம் முற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு நாள் அல்லாஹ் எனக்கு தரமாட்டானா, நான் டாக்டரிடம் சென்று மருந்தெடுத்து விட்டு ஹுத்பாவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தேன். அல்லாஹ் தஆலா அந்த காலத்தை எனக்கு தரவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அழகான தோற்றத்தை நமக்கு தந்திருக்கிறான், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கிற சொத்துக்களில் மிக பிரதானமான சொத்து என்னுடைய வயது, என்னுடைய நேரம், என்னுடைய காலம். இதை மறுமைக்காக நான் பயன்படுத்துகிறேனா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 வருஷம் 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷபாபக் கப்ல ஹரமிக், உன்னுடைய வாலிப தன்மையை உன்னுடைய வயோதிப காலத்துக்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளும். சுப்ஹானல்லாஹ். இந்த வாலிபர்கள் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் ஆர்வமாக இருந்து அல்லாஹ் இந்த வாலிப பருவத்தை தந்திருக்கிறான்.
அல்லாஹ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நிற்கிறார்கள். அவர்களுக்கு பொருளாதாரம் பெரிதாக தெரிகிறது. ஒரு அழகான பெண் அவளுக்கு பெரிதாக தெரிகிறாள். காரணம், இந்த உலகத்தினுடைய எல்லா சொத்துக்களும் அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் முதன்மையானது உன்னுடைய வாலிப காலத்தை வயோதிப காலத்துக்கு முன்னுக்காக பயன்படுத்திக் கொள்ளும். எத்தனை பேர் உள்ள சகோதரர்களே இதை சொத்தாக நினைத்து நாம் பயன்படுத்துகிறோம், அந்த செல்வத்தை பற்றி பேசுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்தும் சொன்னார்கள், நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நல்ல உடம்ப, நல்ல சக்தி உண்ட கால்களை, கைகளை, இதனை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள். இந்த காலத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்திக் கொள் என்றால் எத்தனை பேர் நாம் இதில் கவனம் எடுத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய ஏழ்மை தன்மைக்கு முன்னால் உனக்கு தந்த பொருளாதார நிலையை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள். எத்தனை பேர் தான் வைத்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா ஏழ்மை நிலைக்கு முன்னால் அல்லாஹ்வுக்காக நாம் செலவழிக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய பிஸி டைம் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரம். இன்னைக்கு மனசாட்சியோட கேட்டு பாருங்க, இன்னைக்கு காலையில் எழுப்பி நான் தூங்குகின்ற வரைக்கும் பிஸி தான். பிஸி எப்படி பிஸி? கடைக்கு போகணும் 9-10 மணி மட்டும் தூங்கணும், ஆபீஸுக்கு போகணும் 8 மணி மட்டும் தூங்கணும், ஆபீஸுக்கு போய்த்து வாரதும், மறுக எங்கேயாவது ஒரு பஜார் அடிக்கிறதும், அல்லது எனக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போய் தங்க அரட்டை அடிப்பதும், இப்படித்தான் என்னுடைய காலம் போகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், காலம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செல்வம், உன்னுடைய பிஸி ஷெட்யூலுக்கு முன்னால் ஓய்வு நேரத்தை மறுமைக்காக பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். நமக்கு அது பெரிதாக தெரியவில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னால் உனக்கு தந்திருக்கிற இந்த ஹயாத்தான வாழ்க்கையை நீ மறுமைக்காக பயன்படுத்திக் கொண்டு காலம் முக்கியத்துவம். இந்த காலங்களுக்கு முன்னால் இந்த காலங்களை நீங்கள் அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எத்தனையோ ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்களின் ஊடாக நமக்கு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விஷயத்தில் நாம் கவனீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதை பெரிய சொத்தாக நாம் மதிப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அதை இம்பார்ட்டன்டாக நினைப்பது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எடுத்துக்கொண்டா அவங்க எஜெண்டா போட்டாங்க, திட்டமிட்டாங்க. டைமை தொழுகைக்காக டைமை ஒதுக்கினார்கள், குடும்பத்திற்காக டைமை ஒதுக்கினார்கள், சமூக பணிக்காக டைமை ஒதுக்கினார்கள், சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்வதற்காக டைமை ஒதுக்கினார்கள், இபாதத் செய்வதற்கு டைமை ஒதுக்கினார்கள், குர்ஆனை ஓதுவதற்கு டைமை ஒதுக்கினார்கள். இன்னைக்கு நம்முடைய நேர காலம் எல்லாம் எதுல போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆட்களும் எப்படி அனாவசியமாக நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மௌத் என்ற அந்த அந்தஸ்தை அடைவதற்கு முன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னார்களே, அதை பற்றி கொஞ்சம் கூட நாம் சிந்திக்காமல் இருப்போம் என்று சொன்னால் முஸ்லிமாக பிறந்து ஒரு துர்ப்பாக்கியசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அவர்கள் அவர்களுடைய எஜெண்டாவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் இரவு நேரம் மறுமைக்காக தேடுகிற ஒருவராக, பகல் நேரத்தில் இந்த சமுதாயத்துக்காக வாழுகிற ஒருவராக தன்னுடைய எஜெண்டாவை பிரித்துக் கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்த வாசகம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய வயது வைத்து சூரியன் மறைகின்ற அந்த நாளை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு விதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. காலையில் எழும்புடன் சூரியன் மறைதி மறுமைக்காக எதுவும் தேடல, என்னுடைய அஜல் நாளையாக இருந்தால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான செல்வம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எஜெண்டாவாக போட்டு பிரித்து அந்த சொத்தை மிக முக்கியமான சொத்தாக நினைத்து அவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செல்வமாக இந்த கால நேரம் இருக்கிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு குடும்பத்துக்காக நேரம் செலவழிப்பது என்பது குறைவு. காசி, பணம், சொத்து 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 என்று வாழ்கிறோம். இன்னைக்கு மகன் குடிபோதைக்கு அகப்படுகிறான்,
பிள்ளை கள்ள தொடர்பு கொள்கிறார், மனைவி கள்ள தொடர்பு கொள்கிறார். தென் மாகாணத்திலே இருந்து ஒரு பெண்மணி வடமாகாணத்துக்கு வருகிறார். வந்து சொல்லுகிறார், நான் வரை முடிக்கப் போகிறேன் என்று. உனக்கு கணவன் இல்லையா? இருக்கிறான். பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறார்கள். அழகான பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், கணவன் இருக்கிறான், அவர் மாதத்தில் ஒரு முறை வீட்டுக்கு வாரது, ஜெம் பிசினஸ், அவர் நல்ல வருமானம், வந்து பிள்ளைகளோட பேசிட்டு காசை கொடுத்துட்டு போறது, இதான் அவருக்கு எனக்குமான தொடர்பு. அவருக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஆயுளில் அவருடைய மனைவிக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நேர காலத்தை, மசூலியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பை அவர் கழிப்பதற்கு நேரமேனாமல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார். வேற வேற நாடுகளுக்கு போகிறான், காசி காசி என்று ஓடுகிறான். அவள் விபச்சாரம் செய்கிறாள். தலாக் சொல்லவில்லை, குழு செய்யப்படவில்லை. பால் குடிக்கின்ற பிள்ளையை தூக்கி எறிந்து விட்டு அந்த கணவன் வேண்டாம் என்று வருகிறார். காரணம், இந்த உலகத்திலே அவனுக்கு தெரியாது அல்லாஹ் தந்திருக்கிற இந்த செல்வமான இந்த காலத்தை, நேரத்தை எப்படி, யாருக்காக, எப்படி எல்லாம் பிரித்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் கழிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் செயற்பட்டதன் விளைவு என்று குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் பேசப்படாத, பேசாத செல்வமாக இருக்கிற இந்த காலத்தின் மீது நாங்கள் கவனம் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து முடிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை குறிப்பிட்ட காலம் வாழ வைத்து நம்முடைய உசுரை எடுப்பான். இந்த காலகட்டத்துக்குள் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும், சொத்துக்களையும் அல்லாஹ் கொடுக்குகிறான். இந்த காலகட்டத்தை தந்து இதற்குள் நீ மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னால், வேறு வேறு விஷயங்களில் அது சொத்து என்னுடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் என்பதை புரிந்து கொண்ட மனிதன் இந்த காலம், இந்த அஜலை அவன் சொத்தாக நினைத்து திட்டமிட்டு வாழ்க்கை கழிப்பது கிடையாது. இன்னைக்கு பாடசாலையில பார்க்கிறோம், ஒரு 40 நிமிஷம் ஒரு பாட வேலை இருக்கும். 40 நிமிஷம் பாட வேலையில ஒரு ஓலவல் படிக்கிற பிள்ளைக்கு வேற சிந்தனையில கொண்டுச்சு. இந்த 40 நிமிஷம் படிச்சு கொடுக்கிற விஷயம் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம். இந்த நேரம் போனால், இந்த 40 நிமிடம் போனால் எனக்கு திரும்பி கிடைக்காது என்ற கவலை இல்லாமல் வகுப்பில் குந்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரியவர்கள் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நேரம் போக போக நம்மிடத்தில் கவலை வருகிறது என்பதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இவனுக்கு நான் இவ்வளவு வருட காலம் இந்த உலகத்திலே வாழ சந்தர்ப்பத்தை கொடுக்க, இவன் நாளை மறுமையில் இவனை நரகத்திலே வைத்து தண்டனை வழங்குவது நேரத்தில் இவன் திரும்ப என்னோட காலம் கேட்கிறான். தொழுங்க, நோன்பு கொடுங்க, சதகா கொடுங்க, சக்காத் கொடுங்க, நல்ல உள்ளத்தை வச்சு கொள்ளுங்க, பொறாம கொள்ளாதீங்க, பொய் பேசாதீங்க, குடும்பத்தை அவதானிங்க, பிள்ளைகளை நல்ல முறையில வளருங்க. இவைகளுக்காக நேர காலத்தை அதிகம் செலவழிக்கின்றா, செலவழிக்கிறது நம்ம தயார் இல்லை. வெறுமனே ஒரு ஒன் சைட் ஷெடியூலை மட்டும் வைத்துக் கொண்டு உலகியல் ரீதியாக நம்முடைய நேர காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை நரகத்தில் இவர்களை வைத்து தண்டிப்போம். இவர்கள் தண்டிக்கிற சந்தர்ப்பத்தில் இவர்கள் என்னோடு பேசுவார்கள். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹா கைரல்லதி குன்னா நஅமல். நரகத்தில் அந்த தண்டனையை தாக்கு பிடிக்க முடியாம கூக்குரல் என்று கொண்டு பேசுவார்கள். யா அல்லாஹ், இந்த நரகத்தில் என்னை வெளியாக்கியா அல்லாஹ், அமல் செய்யாமல் காலத்தை கழித்து விட்டேன், அமல் செய்யாமல் காலத்தை கழித்து விட்டேன், கொஞ்ச காலம் தாயா அல்லாஹ், நான் அமல் செய்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்வுடன் பேசுவானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், நான் இவ்வளவு வருஷ காலம் இந்த உலகத்தில் உனக்கு காலத்தை தரவில்லையா?
50 வருஷம் தரவில்லையா? வாலிப சமுதாயம் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய நேர காலம், உங்களுடைய டைம் ஷெட்யூல் எப்படி போடப்பட்டு காலம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நரகத்திலே வந்து இவர்கள் சந்தர்ப்பம் கேட்பார்கள், நான் அவர்களிடத்தில் கேட்பேன், உங்களிடத்தில் எச்சரிப்பாளர்கள் வரவில்லையா? 50 வருஷம், 60 வருஷம், 30 வருஷம் இந்த உலகத்தில் வாழ வைக்கவில்லையா? இந்த காலம் எல்லாம் போராது என்று இவன் இப்பொழுது வந்து பேசுகிறானே, அவனை நரகத்துக்குள் தூக்கி எறியுங்கள், அநியாயக்காரனுக்கு கொடுக்கிற வேதனை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா காலத்தை கொடுக்க மாட்டோம் என்று அந்த செல்வத்தின் மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை மனிதன் வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நல்ல முறையில் அவன் அமல் செய்யலாம், நல்ல முறையில் வறுமைக்காக தேடலாம். அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை காலத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறான். இவன் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழி என்றால் கவுண்ட் பண்ணவில்லை. அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அய்யாதி அஹதகுமுல் மௌத். நம்ம மௌத் வரதுக்கு முன்னால ஒரு பொருளாதாரத்தை நீ செலவழி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்ல இவன் கணக்கெடுக்கவில்லை. பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தினான், பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தினான். இவனுடைய மௌத் வந்ததும் அல்லாஹ்விடத்திலே பேசுவானாம், فيقول رب لولا أخرتني إلى أجل قريب. يا الله சொற்ப நேரம் தாவே என்னுடைய பொருளாதாரத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்லுவானா, وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. அவனுடைய அஜல் பிற்படுத்தப்பட மாட்டாது. அவன் பொருளாதாரத்தை செலவழிப்பதற்காக அவனுக்கு காலம் கொடுக்கப்பட மாட்டாது. அவனுக்கு குர்ஆன் சொல்லி காண்பிக்கப்பட்டது, ஹதீஸ் சொல்லி காண்பிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதை அந்த ரப்புல் ஆலமீன் தெரியும், அறிந்தவனாக இருக்கிறான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். இந்த உலகத்தில் எந்த எண்ணத்தோடு நீ வாழ்ந்தாய் என்பதை அந்த ரப்பு அறிந்தவன். உன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்காக நான் இப்பொழுது காலம் தரமாட்டேன், அது சொத்து, அது செல்வம், நீ பேசாத பகுதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய முக்கியத்துவத்தை அல்-குர்ஆனிலே அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொத்து தான் இந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எனக்கு பொருளாதாரத்தை மிச்சப்படுறதுக்கு பல ட்ரை இன்னைக்கு ஒரு சாமான் வந்துடும், வாங்கிக்க போது ஒரு 5,50,000 ரூபாய் தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பேசுறது? ஒரு 25,000 ரூபாய் குறைங்களே, ஒரு 20,000 ரூபாய் குறைங்களே. என்ன பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ட்ரை. ஒரு ஆட்டா பிடிக்கணும், பெட்டால இருந்து பள்ளிக்கு வருவதற்கு 400 ரூபாய் எடுக்கிறார் என்று சொன்னால், 300 ரூபாய் எடுக்கிறார் என்று சொன்னால், அந்த பணத்தை மிச்சம் பிடிப்பதற்காக ஒரு 50 ரூபாய் குறைங்களை என்று பேசுகிறோம். பொருளாதாரத்தை செல்வமாக புரிந்து கொண்ட நாம் இந்த என்னுடைய அஜல் போகிறது, காலம் போகிறது, நரைமுடி வந்து விட்டது, நரைமுடியை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர இந்த செல்வம் என்னிடமிருந்து பறிக்கப்பட போகிறது, என்னுடைய மௌத் வந்து கொண்டிருக்கிறது, இந்த செல்வத்தை நான் முகாமை செய்ய வேண்டும், நான் திட்டமிட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமுதாயத்தை நான் கடந்து சென்றேன். அந்த சமுதாயம் அவர்களிடத்தில் இருந்த தீனார்களையும் திருகத்தையும் விட அவர்களுடைய நேர காலத்தை முகாமை செய்வதில் அதிகம் கவனம் கொண்டார்கள் என்று இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், முன்னைய சமுதாயம் நேரத்தை மிக பிரதானமான சொத்தாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை எங்களுக்கு அடையாளப்படுத்தி பேசுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே வாழ்ந்திருக்கிறோம். இந்த காலத்துக்குள் நம்முடைய சொத்துக்களில் பிரதானமான சொத்தாக நேரத்தை நினைப்போம். இது பேசாத நம்முடைய சமுதாயத்தில் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. வயது போனால் கவலை வர வேண்டும், அழ வேண்டும். நான் வறுமைக்காக என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் சஹாபாக்களை நோக்கி கேட்கிறார்கள், இன்றைய தினம் உங்களிடத்தில் மற்றவர் யார்? அவர் சொல்ல பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அவருடைய நேரத்தை சொத்தாக மதித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மறுமைக்காக அவருடைய டைம் டேபிளை போட்டு இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமா, இன்றைய தினம் உங்களிடத்தில் நோன்பு நோற்றவர் யார்?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அன யா ரசூலல்லாஹ், நான் இன்றைய தினம் நோன்பு நோட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்கிறார்கள், ஃபமன் தபிய மின்கும் யௌம ஜனாஸா, யார் இன்றைய தினம் உங்களிடத்தில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது? திரும்ப அபூபக்கர் எழுப்பி சொல்லுகிறார், அன யா ரசூலல்லாஹ், நான் ஜனாசாவை இன்று பின்தொடர்ந்திருக்கிறேன். திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஃபமன் அத்அம மின்கும் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் யார் ஒரு ஏழைக்கு உணவளித்தது என்று கேட்கிறார்கள். அவர் உடனே எழுப்பி அபூபக்கர் எழுப்பி சொல்லுகிறார், ரலியல்லாஹு அன்ஹு, அன யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் யார் ஒரு நோயாளி விசாரிக்க சென்றது என்று கேட்கிறார். திரும்ப அதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அன யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் நான் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றிருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நேரத்தை எப்படி அவர் ஒழுங்குபடுத்தியிருக்கிறார், நேரத்தை மறுமைக்காக எப்படி தயார்படுத்தியிருக்கிறார். குர்ஆனை பின்பற்றுவோம் என்று பேசுகிற நம்மிடத்தில், சுன்னாவை பின்பற்றுவோம் என்று பேசுகிற நம்மிடத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் தொழுகை இல்லை. குர்ஆன் ஓத தெரியாது, சுஜூதிலே ஒரு துஆ தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நாடு அமலும் ஒரு மனிதனத்தில் ஒன்று சேர்ந்து விட்டால் சுவர்க்கம் வாஜிப் என்று சொன்னார்கள். சுவர்க்கம் செல்வதை எதையும் தடை செய்ய முடியாது என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அல்லாஹ் எந்த விதத்திலும் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைக்கலாம். எங்களுடைய குறிக்கோள் சுவர்க்கம். அதற்காக நாம் மிகப்பெரிய சொத்தாக நினைக்க வேண்டிய ஒரு பகுதிதான் இந்த காலம், நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் மீது கவனம் கொள்கிறோம். மௌத் வந்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு நிமிடத்தை கூட பிற்படுத்தி தர மாட்டான். அந்த நிலையில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து பேசாத செல்வம் என்று அடையாளப்படுத்தப்படுகிற செல்வங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை மிக பிரதானமான செல்வமாக நம்முடைய வாழ்க்கையில் கரிசனை கொடுப்போம், எடுத்து நடப்போம், அதன் பிரகாரம் நடப்போம். வல்ல ரஹ்மான் இப்படியான விஷயங்களை இந்த இடத்திலே நம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்த வைத்தானோ அதை ஞாபகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்து புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله.